ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல இருக்க கேப்சூல் ரூமை தான் ரிவ்யூ பண்ண போறோம். உள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள வந்துட்டோம். போர் திறக்கிறோம். வெயிட்டிங் ஹால் இது. நீங்க வந்தீங்கன்னா வெயிட் பண்றதுக்காக. அது ஓகே, சூப்பரா இருக்கு. ஸ்டெப்ல கீழே இறங்கிட்டு இருக்கோம். போயிட்டு அவர்கிட்ட வந்து என்ன ரேட்டு, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக நம்ம கார்டை வாங்கிட்டோம். வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்றது மாதிரி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுட்டோம். வச்ச உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க திறக்கலாம். ஓகே, திறந்துட்டோமா? உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கார்டை போட போகிறோம். கார்டை போட்டால் தான் லைட் வந்து ஆன் ஆகும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார்டை வச்சோம். ஓ, சூப்பர். செம்மையாக இருக்குது பாருங்க. ஒரு டிவி வேறு ஆன் ஆயிடுச்சு. டிவி வேறு இருக்குது போல இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக உள்ளே வந்து காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. வாவ்! ஒரே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம படுத்துட்டோம். இப்போ வாங்க இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். இது அழுத்துனீங்கன்னா கலர் வந்து மாறுன்றாங்க. ஃபேனோட அந்த ஏசி இருக்குல்ல, அது வந்து உள்ளே இழுக்கிற ஒரு இது. உங்களுக்கு வந்து இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து உள்ளே நிறைய வரும். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்குல்ல பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிச்சா, ரெட் கலரில் மாறிச்சா, ப்ளூ, எல்லோ, ஒயிட். சூப்பராக இருக்குல்ல? அதே மாதிரி இது வந்து கண்ணாடி கலர் மாற்றுறது. இங்கே பாருங்க, இந்த கண்ணாடி கலர் மாறுதா? இது வந்து டாப்பு, இது வந்து கண்ணாடி கலர். தெரியுறேண்ணா வீடியோவில்? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நல்லா எரியுதுங்க. வித்தியாசமாக எரியுது கலரு. இந்த கண்ணாடி கூட எல்இடி கொடுத்துருக்காங்க சூப்பராக. இந்த கண்ணாடி கூட எல்இடி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, டிவியும் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து டிவியில் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம யூடியூப்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. நம்மளோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்ஸ்லாம் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே மேலே பார்க்கலாம். இதுதாங்க அந்த இது லைட்ஸ். இப்படி தான் இருக்கும் மேலே. ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும் இதில். நிறைய வித்தியாசமான ஃபீலுக்காக தான் இதை நம்ம இப்போ ரெஃபர் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. இதில் பாருங்க, ஃபயர் எக்ஸ்டேஷன் கூட வச்சுருக்காங்க. ஒரு வேளை திடீர்னு ஃபயர் நீ எதுவுமே பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது பார்ப்போம். இது வந்து சார்ஜிங் போர்ட், சி டைப்பு, யூஎஸ்பி. இது வந்து டிவி. அதுக்கப்புறம் வந்து இது உங்கள் மேலே லைட்டு. இது பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் அழுத்துறேன் பாருங்கள். கம்மியாயிடுச்சா? அதிகமாகுதா? அதிகமாகுதா? உங்கள் தூங்கும் போது உங்கள் மூஞ்சிக்கு எவ்வளோ லைட் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாக்கர். இது வந்து உங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து சாவி போட்டால் தான் திறக்கும். அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. நீட்னாகவும் இருக்குது. ரொம்ப நீட்னஸாக இருக்குது. ரொம்ப நீட்னஸாக பண்ணியிருக்காங்க. இது வருங்க, இங்கே ஒரு சார்ஜிங் ஃப்ளட் இருக்குது. இந்த லேப்டாப்லாம் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. பின்னாடி பாருங்கள், துணி மாட்டுறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து வியூ என்ஜாய் பண்ணி பார்க்கணும். 1 டேஸ் இதில் ஸ்டே பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. இதை பாருங்க, வெளியே வந்தீங்கன்னா அப்படியே கேஷுவல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. வெளியே வந்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே பாத்ரூம் வெளியே வந்தீங்கன்னா அப்படியே டாய்லெட் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். டாய்லெட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் ரூமை காமிச்சிட்டீங்க. ரூம்லாம் நல்லா தான் இருக்கும் எப்பயுமே. டாய்லெட் தான் எப்பயுமே வந்து குறை சொல்லுவாங்க. வாங்க அப்போ டாய்லெட்டை போய் பார்த்துடலாம். வாங்க, இதோ தான் இருக்குது பாருங்கள் டாய்லெட்டு. உள்ள அப்படியே வரேன். உள்ளே வந்துட்டோமா? டாய்லெட் உள்ள வரோமா? வாங்க, டாய்லெட் உள்ள வந்துட்டோம் ஒரு வழியா. வர சூப்பராக இருக்குது டாய்லெட் உள்ள.
வேறு டாய்லெட் ரொம்ப க்ளீனாக அண்ட் நீட்டாக இருக்குது. 3 இது வச்சுருக்காங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. ஷவர்ஸ் இதோ பாருங்கள், ஷவர்ஸ் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருங்க. பாத்ரூம்லேயே செம்மையான லைட்டிங். ஒரு எல்லாத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இப்போ தெரிகிறோமா, பின்னாடி எல்லாமே தெரியுதா, கேமரா தெரியுதா, நம்ம தெரிகிறோமா, கை கழுவுற இடம் வித்தியாசமான இதுவாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்லாப்னு கீழே இறங்குற மாரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கும்போது அழகாக. ஷாம்பூஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. மொத்தம் இங்கே வந்து 14 கேப்சூல் ரூம் இருக்குது. இங்கே ஹோட்டலில் இருக்கவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதிகமாக கப்புள்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, லவ் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணி, ஒரே ரூமை வந்து 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்களாம் நிறைய பேர். அதுக்கு வந்து நான் சொல்கிற பதில் அவங்களும் அந்த பதிலாக சொன்னாங்க. நடக்காது கண்ணு, முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பதில். அதாவது நீங்கள் 2 பேர் கப்பலாக வரலாம். ஆனால் தனித்தனி ரூம் தான் யூஸ் பண்ணணும். கேப்சூல் ரூம் தான். அதனால் இந்த ரூமில் வந்து கப்பலாக இருந்தாலும் சிங்கிளாக தான் ஸ்டே பண்ண முடியும். பார்த்துக்குங்க. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இந்த கபோர்டு வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கலாம். நீங்கள் அங்கே இடம் இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் ஸ்பேர் வச்சுக்கலாம். உங்கள் பேக்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். சாவியும் கொடுத்துறாங்க பாருங்கள். சாவி கொடுத்துறாங்க. நல்லா இருக்குது. இதை பாருங்க, க்ளீனாக நீட்டாக இருக்குது. இதில் உங்கள் பேக்ஸு எல்லா துணியும் வச்சுக்கலாம். யார் வேணாலும் இது சாவியும் இருக்குது. நீங்கள் பத்திரமாவும் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாம். கூட்டிகிட்டு சாவியை நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, சூப்பராக வெளியே வந்துட்டாங்க. பாருங்க, இங்கே பாருங்க, சென்னையோட ஃபீலை பாருங்க. சூப்பராக இருக்குங்க. காற்று அடிக்குது பாருங்க. வேற லெவலுங்க. சென்னையோட ஃபீலை அப்படியே உணரலாங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க. சூப்பருங்க. அடுத்து பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு வழியாக நம்ம ரிவ்யூ முடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோட்டல் சைட்லேருந்து இது வந்து இப்போ வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அறிமுக ஆஃபராக பண்ணிகிட்டு இருக்காங்களா. எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. வெறும் 3 ஹவர்ஸ்க்கு வந்து 299 வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அதேமாரி வரவங்க வந்து தயவு செஞ்சு சிங்கிள் ஒரு கேப்சூல் வந்து ஒருத்தருக்கு தான். நிறைய பேர் வந்து ஒரு கேப்சூல் வந்து 2 பேர் கேட்குறீங்கன்றாங்க. அதை மட்டும் தவிருங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஏன்னா 14 கேப்சூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. நல்ல நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ரிவ்யூ பண்ணுறதுக்கூடிய சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க. சூப்பராக இருக்குது. நான் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.